என்னடா ஸ்கூல் லஞ்ச் ரெசிபி போடுறேன்னு ஒருத்தி சொன்னாலே அவளை காணுமேன்னு தானே பார்க்குறீங்க. சாரி, வீடியோ எப்பயோ எடுத்துட்டேன், ஆனால் அது எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுல இத்தனை நாள் ஆயிடுச்சு. பெரிய வெயிட்டு தான், ஆனால் இன்றைக்கி வெயிட்டான ரெசிபியோடு வந்திருக்கேன். எப்படி என் தத்துவம் பயங்கரமாக இருக்குல்ல? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பண்ண போகிறது ஃபலாஃபலுக்கு முதல் நாள் நைட்டு வெள்ளை கொண்டக்கடலை ஒயிட் சன்னாவை ஊற வச்சுட்டு படுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்த நாள் மிக்சியில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்தது ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டுட்டு கொஞ்சம் கியூமின் பவுடர் அந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. கியூமின் பவுடர், சால்ட்டு போட்டு ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரன்னு அரைக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுப்புற அரைக்கணும், 2 கட்டா மாதிரி அப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்பூன்லேருந்து போட்டால் தொப்புன்னு விழணும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஃபலாஃபலாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமனோட ஜூஸ் அதில் குத்திட்டு நீங்கள் ஃபலாஃபல் பண்ண ஆரம்பிக்கலாம். தரமான லன்ச்சு, தரமான பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் பசங்களுக்கு இப்படியே நீங்கள் இதை அப்படியே நீங்கள் பால்ஸாகவே கொடுக்கலாம். இல்லை என் பசங்க இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி லன்ச் வேணும் அப்படின்னா சப்பாத்தி பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்திக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் ஸ்ப்ரெட், ஏதாவது உங்கள் வீட்டில் என்ன ஸ்ப்ரெட் இருக்கோ அந்த ஸ்ப்ரெட்டை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலை 1-2 சைஸுக்கு ஏற்ற சப்பாத்தி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலை வச்சுட்டு ஏதாவது ரா வெஜிடபிள் சாப்பிடுவாங்கன்னா ரா வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு 2 ரோல் மாதிரி பண்ணி சப்பாத்தியில் காலையில் இந்த பக்கம் அந்த போட்டு எடுத்திங்கன்னா ஒட்டிக்கும். அதை அப்படியே கொடுக்க வேண்டிதான். ஸோ எப்படியா இருந்தாலும் இது தரமான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லன்ச்சு எதுவானா சொல்லிக்கலாம். இதையே நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலுமே இதில் கொஞ்சம் இந்த ஒரு 2-3 பாலை உங்கள் டப்பாவில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர், கொஞ்சம் க்ரீன் சட்னி, கொஞ்சம் டேமரின் சட்னி, கொஞ்சம் ரா வெஜிடபிள் அதாவது தக்காளி, வெங்காயம், குக்கும்பர் இதெல்லாம் தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த சேவ் இருக்கும்ல, நைலான் சேவ், அதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஹை ப்ரோட்டீன் லன்ச்சும் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.